ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே எதுக்காகங்க போராடிட்டுருக்கோம்? ஒரு நல்ல ஸ்மூத்தான ஒரு லைஃப் ஸ்டைல் நமக்கு கிடைக்கணும். அது நம்மளுடைய கெரியராக இருக்கலாம், திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நமக்கு ஒரு நல்ல வளர்ச்சி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் போராடிக்கிட்டே இருக்கோங்க. அது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் கிடைக்கணும் இல்லைங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள், ஏற்றங்கள், வளர்ச்சிகள் இது எல்லாமே நம்மளுடைய கர்மாவை பொறுத்து தான் அமையுது. நம்ம பூர்வ ஜென்மத்திலேயோ இந்த ஜென்மத்திலேயோ எவ்வளவுக்கு எவ்வளவு புண்ணியங்கள் பண்ணியிருக்கோமோ அவ்வளவு தூரம் நமக்கு அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோன்னா அந்த அளவுக்கு நம்ம பாவங்கள் பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த நிமிஷத்துலேருந்து இந்த செகண்ட்லேருந்தே நம்ம நல்ல கர்மாக்களை செய்ய ஆரம்பிக்கணும். இதையும் தாண்டி இறை வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை தாண்டி சில தாந்திரிக பரிகாரங்களை நம்ம பண்ணிக்கும் பொழுது நம்மளுடைய பேட் கர்மாஸை கொஞ்சமாக ரிலீஃப் பண்ணிக்கிட்டு நமக்கு ஒரு அதிர்ஷ்டங்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரங்கள் நம்மளுடைய சேனலில் நிறைய கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் அந்த மாதிரி பார்க்க போகிற ஒரு அருமையான பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னங்க? திடீர்னு ஒரு ஜாக்பாட் மாதிரி பண வரவு, வீடு கட்டுறது, பைக் இல்லைன்னா கார், இந்த மாதிரி வாகனங்கள் வாங்குறது, நகைகள், ஆபரணங்கள், இந்த மாதிரி சொத்து சேர்க்கை, இந்த மாதிரியான திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா செல்வத்திற்கே அதிபதியான மகாலட்சுமி தாயார் வழிபாடு நிச்சயமாக பண்ணணுங்க. அதோடு கூட உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு செடியை வச்சு வளர்த்து பாருங்கள். அது என்ன செடினா, மகாலட்சுமி அம்மன் முழுசாக வாசம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான செடி துளசி. துளசி செடி உங்கள் வீட்டில் வைக்க இடம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக துளசி மாடம் வச்சு தினமும் அதுக்கு தண்ணீர் ஊற்றி மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கை தடாலடியாக மாறுறதுக்குண்டான ஒரு அற்புதமான வழிவகையை இந்த வழிபாடு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வீட்டில் துளசி செடி இல்லைன்னா விஷ்ணு பகவான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய துளசி செடியை சுற்றி வந்து நீங்கள் வணங்கலாம். இதுவுமே உங்களுக்கு ரொம்ப பெரிய பரிகாரமாக இருக்கும். சரிங்க, துளசி செடியே எங்கள் வீட்லேயும் வைக்க முடியல, பக்கத்தில் இருக்க விஷ்ணு கோயில்லையும் துளசி செடி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, தாராளமாக அரச மரம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அந்த அரச மரத்தினுடைய வேருக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றி சுற்றி வந்து வணங்குங்க. நிச்சயமாக துளசி வழிபாடு பண்ணுறதுக்கு ஈக்குவலான பலன் உங்களுக்கு அபரிமிதமாகவே கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.